கோலி செயலால் அதிர்ந்து போன கிரிக்கெட் மைதானம். இந்திய அணியின் நட்சத்திர வீரரான விராட் கோலி T20 மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றுள்ள வேளையில் தொடர்ச்சியாக ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே விளையாடி வருகிறார். அதிலும் குறிப்பாக 2027 ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் விளையாட வேண்டும் என்பதற்காகவே 2 வடிவ போட்டிகளில் இருந்து வெளியேறிய அவர் தற்பொழுது ஒருநாள் போட்டிகளில் கவனத்தை செலுத்தி விளையாடி வருகிறார். கடைசியாக ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நடைபெற்ற ஒருநாள் தொடரின் பொழுது முதல் 2 ஆட்டங்களில் டக் அவுட் ஆகிய அவர் கடைசி போட்டியில் அரை சதம் கடந்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். அதன் பிறகு தற்பொழுது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக நடைபெற்று வரும் 3 போட்டிகள் கொண்ட தொடரிலும் அவர் இடம்பெற்றுள்ளார். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் சதமடைந்து விராட் கோலி மிரட்டினாலும் அவர் ஆட்டமிழந்து வெளியேறிய விதம் ரசிகர்களை உணர்ச்சி பெருக்கில் ஆழ்த்தி உள்ளது. தோனியின் ஊரான ராஞ்சியில் விராட் கோலி விளையாடும் பொழுது கடைசி சர்வதேச போட்டி இதுதான் என்பது போல அவர் செய்த செயல் அமைந்தது. இந்திய அணி 42 ஓவர்கள் முடிவில் வலுவான நிலையில் இருந்தது. 43வது ஓவரை தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சாளர் நான்ஜே பர்கர் வீசினார். அந்த ஓவரின் 5வது பந்தில் கோலி தூக்கி அடிக்க முயன்று கவரில் நின்ற ரிக்கல்டனிடம் கேக் கொடுத்து ஆட்டமிழந்தார். சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 52வது சதத்தை பதிவு செய்த விராட் கோலி குறிப்பிட்ட ஒருநாள் வடிவில் அதிக சதங்களை அடித்த வீரரான டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்து புதிய வரலாற்று சாதனையை நிகழ்த்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது. வழக்கமாக அவுட் ஆனால் விரக்தியுடன் அல்லது கோபத்துடன் வெளியேறும் கோலி இன்று முற்றிலும் மாறுபட்டவராக காணப்பட்டார். பெவிலியன் திரும்பும் பொழுது மைதானத்தின் 4 திசைகளிலும் தனது பேட்டை உயர்த்தி ரசிகர்களை நோக்கி கையசைத்து விடைபெற்றார். இதை பார்த்த மைதானத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பி அவருக்கு மரியாதை செலுத்தினர். விராட் கோலியின் இந்த செய்கை ராஞ்சி மைதானத்தில் அவர் ஆடும் கடைசி சர்வதேச போட்டி இதுதான் என்பதை சூசகமாக உணர்த்துவது போல இருந்தது. 2027 ஒருநாள் போட்டி உலக கோப்பையுடன் ஓய்வு பெற இருக்கிறார் விராட் கோலி. இதற்கிடையே ராஞ்சியில் ஒரு சர்வதேச ஒருநாள் போட்டி ஒதுக்கப்படுவது கடினமே. ஏற்கனவே டெஸ்ட் மற்றும் T20 இருந்து அவர் ஓய்வு பெற்றுவிட்டார். எனவே இனி ராஞ்சியில் தான் ஆடப்போவதில்லை என்பதையே இவ்வாறு உணர்த்தி இருக்கிறார்.